ரெட்ட வேஷம் போடவானம் மௌலவி இஃப்லால் அவர்களே, டபுள் கேம் வானம், டபுள் கேம் வானம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சகோதரர் மௌலவி இஃப்லால் அவர்களுக்கு தான் பேசுகிறோம். மௌலவி அவர்களே, இப்போ நாங்கள் பார்த்தோம் சோசியல் மீடியாவில் உங்களோட வீடியோ ஒன்று போகுது. நீங்கள் மீடியாவை கூப்பிட்டு பேசுகிறீங்க. அந்த இஸ்ரேல், அதாவது பொத்துவில் ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறீங்க. பானதுரையிலேருந்து ஒரு 7 யங்ஸ்டர்ஸ் என்னமோ ட்ரிப் ஒன்று பேத்திக்கிறாங்க. அவங்க பேத்து ஹோட்டல் தேடிக்கிறாங்க. பேத்து அந்த இஸ்ரேல் ஆட்கள் இருக்கிற ஏரியாவில் பொத்துவில்ல அந்த போலீஸால் பிடிச்சொன்று பேத்து அவங்களுக்கு என்னமோ பிரச்சனையாகும். இப்போ பெயில் கொடுத்து 6ஆம் தேதி வழக்காகும். அதுக்கப்புறம் யார் யாரும் வந்தவங்களுக்கு என்னமோ பைக் கொடுத்து அந்த ஆட்கள் எல்லாம் தேடுறாங்களாம், பிடிச்சாங்களாம் எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் அதுபோல் என்ன சொல்கிறீங்க? எல்லா ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற எல்லா சட்டத்தரணிகளே, படித்தவர்களே, தனவந்தர்களே எல்லாரும் 6ஆம் தேதிக்கு கோர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இவங்களுக்காக வேண்டி எல்லாரும் முன் வாங்கன்னு கேட்குறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் அந்த பெட்டால ஒரு பலஸ்தீன் லேடி ஒன்று என்னமோ போலீஸால் பிடிக்க வந்த நேரம், அதுக்கு இன்னொலாவின்னு எங்களோட முஸ்லீம் சகோதரர்களை பிடிச்சிக்கிட்டு போன போலீஸால் பிடிச்சிக்கிட்டு போன நேரம் நீங்கள் அதுக்கும் இதே மாதிரி தான் செஞ்சீங்க. முஸ்லீம்களே வாங்க, எல்லாரும் ஒரு 300 பேர் மட்டும் பேத்து பெட்டா போலீஸ் முன்னுக்கு போய்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. முஸ்லீம் லோயர்மார்களே, சட்டத்தரணிகளே, தனவந்தர்களே எல்லாரும் வாங்க, இவங்களுக்காக வேண்டி எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றே தெரியா. அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு, அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்றே தெரியா. அதுக்கப்புறம் சத்தமே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ இந்த பொத்துவில் பிரச்சனையே பேசுகிறீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறோம். நீங்கள் எப்படி மீடியா எல்லாம் கொண்டாந்து கத்த முந்தி மீடியாவில் கொண்டாந்து மக்களுக்கு செல்றதோட பரவாயில்ல செல்லுங்க. அப்போ தானே தெரியும் நீங்கள் ஒருத்தர் ஈக்கிறது சமூகத்தில். அப்படி மீடியாலெல்லாம் வந்து எனக்கு என்ன வாய்ஸ் கட் போட்டால் தான் நீங்கள் சமூகத்தில் ஈக்கிறது தெரிய வருமே. அதே நேரம் இந்த நடக்கிற அநியாயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, முஸ்லீம்களுக்கு அந்த மாதிரி அநியாயம் அந்த ஏரியாவில் நடக்குது. ஒரு இஸ்ரேல்காரண்ட முடியொண்டு கீழே விழுந்து அதை ஒரு முஸ்லீம் மிரிச்சா கூட இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் என்ற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமென்று உங்களுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? உங்களுக்கு தானே பிரசிடண்டோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டிருக்குது. நீங்கள் தான் நல்ல நல்ல டீலெல்லாம் பிரசிடண்டோட போட்டுறீங்க. இப்போ எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். கொலம்பு முனிசிபாலிட்டியில் அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறதுக்கு, கொலம்பு முனிசிபாலிட்டியில் அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறதுக்கு பிரசிடண்ட் அந்த சின்ன சின்ன பார்ட்டி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசினார். உங்களோடையும் பேசினார். என்ன உங்களுக்கு 2 எம்என்சி மாதிரி இருக்கிறாங்களா? இல்லை, உங்களோட பார்ட்டியால் உங்களோட இண்டிபெண்டன்ட் குரூப்பால் வந்து 2 எம்என்சி மாதிரி அதில் இருக்கிறாங்க. பிரசிடண்ட் அவங்களே கூப்பிட்டு பேசின நேரம் நீங்கள் மீடியாவுக்கு என்ன சொன்னீங்க? நாங்கள் என்னமோ 7 அம்ச கோரிக்கை கொடுத்திக்கிறோம், அப்படி கொடுத்திக்கிறோம், இப்படி கொடுத்திக்கிறோம். ஆனால் அந்த 7 அம்ச கோரிக்கை என்ன நடந்துச்சோ இல்லை எங்களுக்கு தெரியா. உங்களுக்கு ஒரே ஒரு கப்பம் தரப்பட்டுச்சு. நீங்கள் கேட்ட கப்பம் உண்டு தரப்பட்டுச்சு. இது சிங்களத்தால் செல்றதா இருந்தால் தேசப்பாலன கப்பமாக துண்ணவாட்ட என்னது? அந்த உங்களோட பார்ட்டியால் உங்களோட இண்டிபெண்டன்ட் குரூப்பால் வந்து அந்த 2 எம்என்சிமாரில் ஒருத்தர் தான் ஜவுஃபர் என்ற ஒருத்தர். அந்த ஜவுஃபரை இப்போ வக்குஃப் போர்டில் போட்டிங்க. அந்த ஜவுஃபரை அவர் எம்எம்சியிலேருந்து நின்று இப்போ வக்குஃப் போர்டுக்கு போட்டிங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வக்குஃப் போர்டுக்கு ஒரு எம்எம்சி உண்டு, ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். வக்குஃப் போர்டு என்ற ஒரு முக்கியமான ஒரு இடம். சமூகத்தில் சில மௌலிமார், சில லோயர்ஸ், அப்படி ஆட்களை தான் போடுறது. அவங்க கட்சி சார்பான ஆட்களை இந்திப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு சார்பான மௌலிமார் இருப்பாங்க, சில லோயர்ஸ் மாதிரி இந்திப்பாங்க. ஆனால் டிரெக்டாக ஆக்டிவ் பொலிட்டிக்ஸில் இந்த ஒத்தரை கொண்டாந்து வக்குஃப் போர்டில் உட்கார வச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களை பெரிய இருந்தால் நீ கரெக்ட் பண்ணுங்க. யாரால? உங்களையால, உங்களோட டீலால். என்னடா ஹசரத், டீல் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர தேவையில்லை. டீல் பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து கப்பெடுத்தாலே பசிலோட ஒரு காலத்தில் இருந்தீங்க. அது தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் ஊர் அறிஞ்ச உண்மை அது. அப்போ இப்போ வந்து அன்றது சாராயக்கோட உங்களுக்கு தேவையான டீல் எல்லாம் உள்ளுக்கால செய்வீங்கன்னா
பிரச்சனைன்னு வரக்குள்ள இப்படி வந்தால் மீடியாவில் வந்து அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் மீடியாவில் வந்து பேசுவீங்களாம். என்ன ரெட்டை வேஷம் வச்சுறது செய்யவானும். நேரடியாக சமூகத்து மீது அக்கறை இருந்தால் நேரடியாக அன்ரோ திசாநாயக்கிட்ட பிரசிடென்ட்டை நேரத்தோட பேத்து எப்படி உங்களோட இந்த வக்குப்போடு விஷயத்தை பேசி ஜவுஃபரை எப்படி மெம்பர் ஆக்கினீங்களோ அதே மாதிரி சமூக விஷயத்தை பேத்து பேசுங்க ஹசரத், மீடியாவில் ஹீரோ ஆகாமல். ஆகவே தயவு செய்து உங்களுக்கு சொல்கிறோம், சமூகத்தை வச்சு விளையாட வானம், சமூகத்தை வச்சு உங்களோட தேவைகளை செஞ்சு கொள்ள வானம். அது பர்சனல் விஷயத்த சமூகத்தை வச்சு உங்களோட டீலோட செய்வானும்னு தயவாக சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.